ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி, திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் தனது இன்னொரு வீடான விருச்சகத்தில் ஆட்சி வீடத்தில் இருப்பது மட்டுமல்ல, குரு பார்வையிலும் இருப்பது மிக மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்த காரியங்கள், நினைக்காத காரியங்கள் கூட தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம். இதையும் தாண்டி உங்களுக்கு 9க்குடைய குரு பகவான் நாளில் இருந்தாலும் வக்ர கதியில் இருக்கிறார். உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு பகவான் 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பர். அப்போது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் எப்படி இருக்க போகுது, உத்தியோகத்தில் சிறப்பு இருக்குமா, நல்லது நடக்குமா, அதுதானங்க முக்கியம். முதல்ல தொழில், உத்தியோகம் அது சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக வரும். வருமானம் வந்தால் குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது மிக மிக, அதாவது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பார்க்காதவங்களே தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னும் பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி அடையும். ரெட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக பெற்றே தீரும். உத்தியோகம் பார்க்குறீங்க, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய சலுகைகள் என்னென்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ தொழிலில் மேன்மையை தரப்போகிறார் குரு பகவான். உத்தியோகத்திலும் ஒரு மேன்மை, பதவி உயர்வு, பட்டம், சந்தோஷம், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 11ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. சூப்பருங்க. எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை தரும். தீய கிரகங்கள் இருந்தால் கூட அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை பெற்றுக் கொடுப்பார் இந்த ராகு பகவான். அது மட்டுமல்ல, இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இப்போ தாராளமாக உங்களை இந்த ராகு பகவான் வழி அனுப்பி வைப்பார். ஃப்ளைட் ஏற்றி அனுப்பி வைப்பார்.
நீங்கள் உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. அதுதான் உண்மை. 10க்குடைய சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்கோர்ஸ் குரு பார்வையில் இருக்கிறார். எந்த ஒரு அசுப கிரகமும் குரு பார்வையில் இருந்தால் அசுப பலன்கள் நடக்காது, மாறாக சுப பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த மேஷ ராசிக்கு 7 சனி, விரயச்சனி சென்று கொண்டிருக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுது. குரு பார்க்கல அப்படின்னு சொன்னால் அசுப செலவுகள் ஏற்படும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், ஏன் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். குடும்பஸ்தானத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்பதற்கு மட்டும் வாய் திறந்தால் போதும். மற்றபடி மற்றதுக்கெல்லாம் நீங்கள் அப்படி ரொம்ப சைலண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கவுண்ட்ரு கொடுத்தீங்க, எதிராளிக்கு கவுண்ட்ரு கொடுக்குறீங்க, அஃபீஷியல் ஆகட்டும், டொமஸ்டிக் ஆகட்டும், சண்டை சச்சரவுன்னு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை. ஆனாலும் கூட இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இல்லை தொழில் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். படித்து முடித்த இளைஞர்கள், உத்தியோகத்துக்காக காத்திருப்பவர்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் கிடைக்கும். அப்போ தொழிலில் மேன்மையான சூழல், உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான சூழல், அப்போ சிறப்பாக இருக்கும் பொழுது பண வருவாய் என்பது மிக மிக உன்னதமாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் 2ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக மீனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். நண்பர் கேட்குறார், உறவினர் கேட்குறார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒன்வே டிராஃபிக் தான், வராது. அதனால் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறது, குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், கணவன் மனைவி மற்றும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உட்பட மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் வாழ்க்கை ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல குரு பகவான் ஓகே, அவர் நீச்சமாக இருந்தாலும் ஒன்றும் குறையில்லை. சுபகிரகம் சுபகிரகம் தான். வீடு வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, வீடு கட்ட, இந்த சுப வேலைகளை கையில் எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவு, உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும். அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும், சுபத்தன்மையில் முடியும். 5ல் கேது இருக்கிறார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம், அதுதான் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. கடன் காட்சி உள்ளவர்களுக்கு அது ஒரு செட்ரேட் பண்ணி கடனை கொடுக்க ரீபே பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நல்ல ஒரு பெரிய கடன்லாம் என்ன பண்ண முடியும், ரீபே பண்ணிகிட்டு இருந்தால் தான் நல்லது இருக்கும். மற்றபடி தேக ஆரோக்கியம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய காலம். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பர். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது
பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் தாமதங்கள் இருக்காது. அது தாமதம் இருக்கும், தடை முழுசாக தடை இருக்காது. ஆனால் சூரியனை குரு பார்ப்பது என்பது சிறப்பு. அதனால் தந்தை வழி சொந்தங்கள், தந்தையால் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்பட போகிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் சூரியனும் ராஜ கிரகங்கள் குரு பார்வையில் இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலம். குடும்ப சூழல் திருப்தியாக, பண வரவு திருப்தியாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கணவன் மனைவி சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும், உறவினர்களுடைய நிலையும் சிறப்பாக இருக்கும். 7.5 சனி இருந்தாலும் டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொல்லலாம். ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க, துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தலைக்கு வருது தலைப்பாயாட போகுங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.